இன்றைய முரளி 13/11/2025 பாப்தாதா மதுவனம். சாரம்சம் பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் துன்பத்தை சகிப்பதில் பெருமளவு நேரத்தை வீணாக்கிவிட்டீர்கள். சொல்கிறார், சகிப்புத்தன்மை வேணுன்றார், இப்போ அதே வீணாகி போச்சுன்றார். இந்த உலகம் எப்பொழுதும் மாறுகின்றது. தந்தை நினைவு செய்து உங்கள் நேரத்தை தகுதி வாய்ந்த வழியில் உபயோகித்தால் நீங்கள் சத்தோப்பிரதான் ஆகுவீர்கள். கேள்வி: 21 பிறவிகளுக்கான அதிர்ஷ்ட லாப சீட்டை வெல்வதற்கு நீங்கள் முயற்சியை செய்வது அவசியமாகும். பதில்: 21 பிறவிகளுக்கான அதிர்ஷ்ட லாப சீட்டை நீங்கள் வெல்ல விரும்பினால் என்ன பண்ணணும்? உங்களுடைய சாய்ஸ் தான். பற்றை வென்றவர் ஆகுங்கள். உங்களை முழுமையாக தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். இப்பழைய உலகம் இப்பொழுது மாறுகின்றது. நாங்கள் புதிய உலகிற்கு செல்கின்றோம் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். இப்பழைய உலகை பார்க்கும்போதும் அதை பார்க்காதீர்கள். குசேலர் சுதாமா செய்தது போல் என்ன பண்ணணும்? உங்கள் கைப்பிடி அரிசியை தகுதி வாய்ந்த வழியில் பயன்படுத்தி சத்தியுக ராஜ்யத்தை கோருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆன்மீக குழந்தைகள் என்றால் ஆத்மாக்கள் என்றும், ஆன்மீக தந்தை என்றால் ஆத்மாக்களின் தந்தை என்றும் அர்த்தம் என்பதை குழந்தையாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இது ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் சந்திப்பு என அறியப்படுகின்றது. இச்சந்திப்பு ஒரு முறை மாத்திரமே இடம்பெறுகிறது. குழந்தைகளாய் உங்களுக்கு விடயங்கள் அனைத்தும் தெரியும். இது தனித்துவமான விடயமாகும். சரீரமற்ற தந்தை சரீரமற்ற ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். உண்மையில் ஆத்மாக்கள் சரீரமற்றவர்கள். அவர்கள் இங்கு வரும் பொழுதே சரீரத்தை பெற்றுக்கொள்கின்றனர். தங்கள் சரீரங்கள் மூலம் அவர்கள் தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். ஒவ்வொருவரிலும் ஓர் ஆத்மா உள்ளார். சகல மிருகங்களிலும் ஒரு ஆத்மா உள்ளது. அவர்கள் 8.4 மில்லியன் வகையான உயிரினங்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். அதனுள் மிருகங்கள் அனைத்தும் உள்ளடங்குகின்றன. பல மிருகங்கள் உள்ளன. தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? அந்த விடயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அப்புறம் ஒரு கேள்வி வரும், கொசுக்குள்ளே இருக்கிறாரா, அதுக்குள்ளே இருக்கிறாரா? பாபாவுக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உடனே வரும், நமக்கு அப்படியே போகும். இந்த பூச்சி அதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குதான்னு. அதனால் போய் அதுலையெல்லாம் போகாதீங்கன்றார் இல்லையா? இந்த வேளையில் தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் அரைக்கல்பத்தில் நீங்கள் கற்பிப்பதனால் அரைக்கல்பத்திற்கு நீங்கள் அதன் வெகுமதியை அனுபவம் செய்கின்றீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. துன்பத்தை சகித்து கொள்வதில் உங்கள் நேரம் விரைவாக்கப்படுகின்றது. எப்போ துன்பத்தை சகிச்சுக்கிட்டீங்க? அரைக்கல்பமா? இங்கு துன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதனாலே அனைவரும் எங்கள் நேரம் துன்பத்தில் வீணாக்கப்படுவதால்
எங்களை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் என தந்தை அழைத்து செல்லுங்கள் என தந்தையை நினைவு செய்கின்றார்கள். உங்கள் நேரம் சந்தோஷத்தில் வீணாக்கப்படுகிறது என நீங்கள் ஒருபொழுதும் கூற மாட்டீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இல்லையா? துன்பத்தில் தானே சொல்கிறோம், ஐயோ போதும்பா இந்த துன்பம், இனிமேல் நம்மளால் தாங்க முடியாது. என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? ஐயையோ இவ்வளோ சந்தோஷமா, ஐயையோ தாங்க முடியல, திரும்பின பக்கமெல்லாம் சந்தோஷப்பா, போதும் போதும் இனிமேல் எனக்கு முடியாது அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? பாபா சொல்ல, இந்நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். எவ்வாறு மக்கள் சடுதியாக மரணிக்கின்றனர் என்பதை நீங்கள் காண முடியும். ஒரு புயலில் எத்தனையோ பேர் மரணிக்கின்றார்கள். ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லாத உங்களை என்ன பண்றாரு? ஒரு பவுண்டு பெருமதி உள்ளவர்களாக அவர் மாற்றுகின்றார். இந்த பவுண்டுக்கும் அவருக்கு என்னதான்? வைரம் போன்ற பிறப்பு பெருமதி மிக்கது என நினைவு கூறப்படுகிறது. இந்நேரத்தில் மக்கள் சிற்பிகளை துரைத்து செல்கின்றனர். ஒருவேளை அவர்கள் மில்லியன்களை பல மில்லியன்களை உடையவர்களாக ஆகலாம். அவர்களுடைய புத்திகள் முழு நேரமும் என்ன இருக்கும்? அதிலேயே மூழ்கி உள்ளது. இவை அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யும்படி அவர்களுக்கு கூறப்படுகின்றது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. முன்னைய கல்பத்தில் எவருடைய புத்திகளில் இது பதிந்துள்ளதோ அவர்களுடைய புத்தியிலேயே இது பதியும். இல்லையேல் நீங்கள் எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர்களுடைய புத்திகளில் அது பதியாது. இவ்வுலகம் மாற்றமடைகிறது என்பதை நீங்கள் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் வெளியே ஒரு பெயர் பலகையில் என்னன்னு எழுதலாம்? உலகம் மாற்றமடைகின்றது என்று எழுதினாலும் நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் வரை அவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எக்ஸிபிஷன் எல்லாம் 7 நாள் பாடமுறை புத்தகம் வாங்கிட்டு போறாங்க, பட விளக்கம் வாங்கிட்டு போறாங்க. ஏதாவது புரிஞ்சு இதில் இப்பேற்பட்ட ஞானம் இருக்குது, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், யாராவது வந்தாங்கன்னான்னு பார்த்தா ஒருத்தர் வந்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. இல்லையா? அவ்வளோ விளக்கம் இல்லையா? நம்ம புக்கை வாங்கி வாங்கி கொடுக்குறோம் தானே. உங்களுக்கு அனுபவத்தில் யாராவது அப்படி சொன்னாங்களா? சரி, ஒருவர் அதனை புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் பின்னர் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்க விளங்கப்படுத்தணும். என்ன விளங்கப்படுத்தணும்? தந்தை நினைவு செய்து சத்தோ பிரதான் ஆகுங்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. இது சூரிய வம்சம், இது சந்திர வம்சம் என்று இவ்வாறு தொடரும். இப்பொழுது இவ்வுலகம் மாற்றமடைகின்றது. ஒரே ஒரு தந்தை இதனை மாற்றுபவர். இதனை நீங்கள் துல்லியமாக அறிவீர்கள். அதுவும் எப்படி துல்லியம் அறிவீங்க? உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே உள்ளது. நீங்கள் முயற்சி செய்வதை மாயை அனுமதிப்பதில்லை. அதனால் நாடகத்திற்கேற்ப உங்களால் அதிக அளவு முயற்சி செய்ய முடியவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அதனால என்ன? நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு இருக்குது. அப்போ நம்ம போனாலுமே இல்லையா, அந்த டிராமா அனுசார் மாயை நம்மளை முன்னேறாம பிடிச்சி திரும்பி அங்கேயே கொண்டு வந்து விட்டுரும். சப்போஸ் விட்டுட்டா என்ன ஆகும்? எல்லா பாட்டுக்குள்ளேயும் மிக்ஸ் ஆகி நான் அதாகிறேன் இதாகிறேன்னு சொல்லி அங்கே மேலே
லட்சுமி நாராயணுக்கு பிரச்சனை, ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகுறது? அப்படின்னா சொன்ன மாதிரி முயற்சி பண்ணாம இருக்கிறது இல்லை இல்லையா? ஒரு நிலை நம்ம நிறைய முயற்சி பண்ணி கூட ஒரு நிலை வராத பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு. நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லி இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் அவ்வளவு முயற்சி பண்றாங்க இல்லையா, அவங்க மாற முடியாம இருக்காங்க, செய்ய முடியாம இருக்காங்க இல்லையா, அப்ப நமக்கு ஒரு வகையான நெகட்டிவான எண்ணம் வருது இல்லையா? அப்போ நமக்கு தோணணும் என்னது, அவங்க முயற்சி பண்றாங்க நல்லபடியா, ஆனா என்ன இருக்கு. இப்ப இது அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது நமக்கும் அது அப்ளிகபிள், மற்றவங்களுக்கும் டிராமா மேல இருக்கணும். அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ற. அதனால் நாடகத்திற்கேற்ப உங்களால் அதிகம் முயற்சி முடியவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது இல்லையா? ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் உங்களுக்காக, அது கூட எப்ப சொல்லணும், எல்லாம் முயற்சி பண்ண பிறகு இல்லையா? அதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி முயற்சி பண்றதுக்காக. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் உங்களுக்காக உலகை மாற்றுகின்றீர்கள் என்பதை குழந்தையாக நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஸ்ரீமத் என்பது ஒரே ஒரு சிவபாவனிடமிருந்தே பெறப்படுகிறது. சிவபாவா சிவபாபா என்று கூறுவது மிக இலகுவாகும். வேறு எவரும் சிவபாபாவை அல்லதோ ஆஸ்தியையோ அறியார்கள். பாபா என்பது என்ன? பாபா என்பது என்ன? ஆஸ்தியாகும். உண்மையான சிவபாபா இருக்க வேண்டும். இந்நாட்களில் ஒரு மேயரும் அவர்கள் என்ன சொல்றாங்க, தந்தை என அழைக்கின்றார்கள். அவர்கள் காந்தியையும் தந்தை என அழைக்கின்றார்கள். சிலர் முழு உலகினதும் குரு என அர்த்தப்படும் வகையில் என்ன பண்றாங்க, ஜகத்குரு என்று அழைக்கப்படுகிறது. ஜகம் என்னன்னா உலகம். தூய்மையாக்க வரும் அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரும் அந்த ஒரே ஒரு தந்தையே. ஆகையால் எந்த ஒரு மனிதரும் அவ்வாறு இருக்க முடியாது. தந்தை அசரீரியானவர். எனவே அவர் எவ்வாறு உங்களுக்கு விடுதலை அளிப்பார்? உலகம் மாறுவதால் அவர் நிச்சயமாக என்ன சொல்ல வர்றார்? அசரீரியா இருக்கிறதுனால செயற்படுவதற்கு இங்கு வருகின்றார். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பிரளயம் ஏற்பட்டு அதன் பின்னர் தந்தை புதிய உலகை உருவாக்குகின்றார் என்ன என்பதல்ல. சமய நூல்களில் பாரிய பிரளயம் ஏற்படுவதாகவும் பின்னர் என்ன நடக்குதுன்னு காமிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணரின் அரசியலில் மிதந்து வருவதாகவும் அவர்கள் காட்டியுள்ளனர். எனினும் அது அவ்வாறில்லை. எனினும் அது அவ்வாறில்லை என தந்தை விளங்கப்படுத்துகிறார். உலகின் வரலாறு போயிலும் மீண்டும் மீண்டும் நடைபெறுமாயின் பிரளயம் ஏற்பட முடியாது. பழைய உலகம் இப்பொழுது மாறுகின்றது என்பது உங்கள் இதயங்களில் பதிந்துள்ளது. தந்தை மாத்திர வந்து விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். லக்ஷ்மி நாராயணனும் புதிய உலகின் அதிபதிகள் ஆவார்கள். படங்களில் ராவணனை எப்படி காமிச்சிருக்கிறாங்க? பழைய உலகின் அதிபதியாக சித்தரித்துள்ளார்கள். ராமராஜ்யமும் ராவணராஜ்யம் இரண்டும் நினைவு கூறப்படுகிறது. பாபா பழைய அசுர உலகை முடித்துவிட்டு புதிய என்ன உலகம், அது தெய்வீக உலகின் ஸ்தாபனையை தூண்டுகிறார் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? என்னை உள்ளவாறே நான் எத்தகையவர் என்பதையும் நான் எவ்வாறானவர் என்பதையும் அரிதாகவே எவரும் அறிந்து கொள்கின்றார்கள். நீங்கள் செய்ய முயற்சிக்கேற்ப என்னை நீங்கள் வரிசை கிரமமாக அறிவீர்கள். மிக சிறந்த முயற்சி செய்பவர்களுக்கு
நீங்க நல்ல முயற்சி செய்றீங்கன்னா அடையாளம் என்ன? பெரும் போதையும் உள்ளது. நினைவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுபவர்கள் உண்மையான போதையை கொண்டிருக்கின்றார்கள். நினைவு யாத்திரையில் உங்களுக்கு ஏற்படும் போதையை போன்று 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை விளங்கப்படுத்துவில் அந்த அளவு போதையை நீங்கள் அனுபவம் செய்வதில்லை. அப்படின்னா 84 சக்கரம் விளங்கப்படுத்துன்றது என்ன? ஞானம். தூய்மையாகுவதே பிரதான விடயமாகும். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என மக்கள் கூவி அழைக்கின்றார்கள். வந்து எங்களுக்கு உலக ராஜ்யத்தை தாருங்கள் என்று என்ன அவர்கள் கூறுவதில்லை. கடவுள் என்ன வந்து கூப்பிடுறாங்க? தூய்மையாக்க தான் கூப்பிடுறாங்களா? ராஜ்யம் கொடுங்கன்னு கூப்பிடுவதில்லை. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பல்வேறு கதைகளை செவிமடுக்கின்றீர்கள். இப்ப நீங்க செவிமடுக்கிறீங்களா? இந்த கதை என்ன கதை? அப்போ இது சத்யநாராயணன் உண்மையான கதையாகும். அங்க சொல்றது உண்மையான கதையா? பிறவை பிரிவாக நீங்கள் கதையை கேட்டவாறு தொடர்ந்தும் கீழே இறங்கி வந்திருக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்துடைய கதைகள், சமய கதைகளை செவிமடுக்கும் வழக்கம் பாரதத்தில் மாத்திரமே உள்ளது. வேறு தேசங்கள் அத்தகைய சமய கதைகள் இல்லை. அவர்கள் பாரதத்தை சமயப்பட்டுள்ள நாடு என கருதுகின்றார்கள். மற்றபடி யூரோப்பு கிறிஸ்டியன் கண்ட்ரின்னா என்ன மீறி போனா ஜீசஸை பத்தி ஒரு சின்ன ஒரு என்ன இருக்கு, ஒரு கதை இருக்கு. நம்மக்குள்ள நுழைஞ்சா பாரதத்தில் பல்வேறு ஆலயங்கள் உண்டு. ஒவ்வொரு ஆலயத்துக்கு போனா அதுக்கு ஒரு கதை இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரே கிறிஸ்துவ ஆலயம் மாத்திரமே உள்ளது. அங்கு பல்வேறு வகையான ஆலயங்களை அவர்கள் கொண்டுள்ளார்கள். உண்மையில் சிவபாபாவிற்கு ஒரு ஆலயமே இருக்க வேண்டும். அவரது ஒரே ஒரு பெயர் இருக்க வேண்டும். ஆனால் இங்கோ பல பெயர்கள் உள்ளன. இங்குள்ள ஆலயங்களை பார்வையிட வெளிநாட்டுகளிலிருந்து மக்கள் வருகின்றனர். புராதன பாரதம் எவ்வாறு இருந்தது என அந்த அப்பாவி மக்களுக்கு தெரியாது. எந்த அப்பாவி மக்களுக்கு? வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு. 5000 வருடங்களை விட பழமையானது எதுவும் இல்லை. 100,000 வருடங்களுக்கு முற்பட்டவற்றை தாங்கள் கண்டுபிடித்து விட்டதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். இல்லையா? கார்பன் டேட்டா வச்சு என்ன பண்றாங்க? பல மில்லியன் வருடம் சொல்றாங்க. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆலயங்கள் காணப்படும் படங்கள் எத்தனை வருஷம் பழசு? 2500 வருடங்களாக மாத்திரமே உள்ளன. ஆரம்பத்தில் என்ன இருந்தது? சிவ வழிபாடு மாத்திரமே இருந்தது. அது என்ன வழிபாடு? கலப்படமற்ற வழிபாடாகும். அது போலவே கலப்படமற்ற என்ன இருக்கு? ஞானமும் இருக்கிறது. முதலில் கலப்படமற்ற வழிபாடும் பின்னர் கலப்படமான வழிபாடும் ஏற்பட்டது. இப்பொழுது மண், நீர் ஆகியவற்றை அவர்கள் எவ்வாறு வழிபடுகிறார் என பாருங்கள். எல்லையற்ற தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? பக்தி மார்க்கத்தை நீங்கள் அதிக அளவு என்ன பண்ணீங்க? செல்வத்தை வீணாக்கினீர்கள். பல்வேறு சமய நூல்களையும் பல்வேறு படங்களும் உள்ளன. பல்வேறுபட்ட வேற என்ன இருக்கு? கீதைகளும் இருக்க வேண்டும். எத்தனை கீதை இருக்கு? கீதை இருக்கா இல்லையா? காந்தியே ஒரு கீதை விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நிறைய கீதைகள் இருக்கு. அவற்றுக்காக நீங்கள் அதிக அளவு செயலை செய்வதால் இப்பொழுது என்னவாக ஆகியுள்ளீர்கள் என்பதை பாருங்கள். உண்மையா கீதை எவ்வளவு பெருசு தான். ஆனா இப்ப புக் எவ்வளவு பெருசு, வால்யூம் வச்சிருக்கிறேன். நேற்று நான் உங்களை இரட்டை கிரீடதாரிகள் ஆக்கினேன். இப்பொழுது நீங்கள் ஏழை ஆகிவிட்டீர்கள். இது நேற்றுக்குரிய விடயமாகும். அத்துடன் நீங்கள் உண்மையாகவே 84 பிறவி சக்கரத்தையும் சுற்றி வந்துள்ளீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகுகின்றோம்.
நாங்கள் பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை கோருகின்றோம். உங்களை முயற்சி செய்யும்படி பாபா மீண்டும் மீண்டும் தூண்டுகின்றார். என்ன முயற்சி பண்ணணும்? மன்மனா பவ என்ற வாசகம் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் இருக்கும் சில வார்த்தைகள் சரியானவை. பாபா சொல்றார், அவ்வளவு பெரிய கீதையில் சில விஷயங்கள் சரியானவை. இது முன்னர் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது தேவ தர்மம் இப்பொழுது இல்லை, ஆனால் அதன் உருவங்கள் உள்ளன. உங்கள் ஞான மார்க்கத்தை, உங்கள் ஞாபகத்தை அவர்கள் எவ்வளவு அழகாக செய்துள்ளார்கள் என பாருங்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபனையை மேற்கொள்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். பின்னர் பக்தி மார்க்கத்தில் எங்களுடைய மிகச்சரியான ஞாபகத்தம் அமைக்கப்படும். ஒரு பூகம்பம் ஏற்படும் பொழுது யாவுமே அழிக்கப்பட்டு அனைத்தும் புதிதாக கட்டப்பட வேண்டும். அங்கே சகல திறன்களும் உள்ளன. வைரங்களை வெட்டுகின்ற திறன்களும் உள்ளன. இங்கு மக்கள் வைரங்களை வெட்டி பின்னர் அவற்றை பதிக்கின்றனர். வைரத்தை வெட்டுபவர்கள் மிகவும் திறமைசாலிகள். பின்னர் அவர்கள் அங்கு செல்வார்கள். அவர்களின் திறன்கள் அனைத்தும் அங்கு செல்லும். சயின்டிஸ்டிலிருந்து அங்கங்கே என்னென்ன அங்கு தேவையோ இங்கிருந்து போவாங்க. அங்கு அதிக அளவு சந்தோஷமும் நிலவும் என உங்களுக்கு தெரியும். அது லட்சுமி நாடு ராஜ்யமாக இருந்தது. அதன் பெயரே சொர்க்கம் என்பதாகும். அது 100% வளமானதாக இருந்தது. அது இப்பொழுது வளமற்று உள்ளது. பாரதத்தில் நகைகள் அணியும் நாகரிகம் அதிக அளவு காணப்படுகிறது. அது தொன்று தொட்டு தொடர்கின்றது. ஆமா, பட்டு புடவையை கட்டி நகையை போட்டு. எனவே குழந்தைகளாக உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இவ்வுலக மாற்றமடைகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். சொர்க்கம் படைக்கப்படுவதால் நாங்கள் நிச்சயமாக அதன் பொருட்டு அங்க போகணும்னா என்ன வேணும்? நமக்கு தூய்மையாகுவது அவசியமாகும். கூடவே என்ன வேணும்? நாங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நேத்து சொன்னார், நிச்சயமாக உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். ஆத்மாவாகிய நான் அசுத்தரமான செயல்களை செய்தேனா? உங்களை ஆத்மாக்கள் என நீங்கள் உறுதியாக கருதுங்கள். நான் இச்சரீரத்தின் மூலம் பாவ செயல்கள் எதுவும் செய்துள்ளேனா? அவ்வாறு நான் செய்திருந்தால் போகாதீங்க. இந்த வேளையில் தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாக பின்னர் அரைக்கல்பத்தில் நீங்கள் கற்பிப்பதனால் அரைக்கல்பத்திற்கு நீங்கள் அதன் வெகுமதியை அனுபவம் செய்கின்றீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. துன்பத்தை சகித்துக் கொள்வதில் உங்கள் நேரம் விரைவாக்கப்படுகின்றது. எப்ப துன்பத்தை சகிச்சுக்கிட்டீங்க? அரைக்கல்பம். இங்கு துன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதனாலே அனைவரும் எங்கள் நேரம் துன்பத்தில் வீணாக்கப்படுவதால் எங்களை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள். என தந்தை அழைத்து செல்லுங்கள் என தந்தையை நினைவு செய்கின்றார்கள். உங்கள் நேரம் சந்தோஷத்தில் வீணாக்கப்படுகிறது என நீங்கள் ஒருபொழுதும் கூற மாட்டீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துன்பத்துல தானே சொல்றோம், ஐயோ போதும்பா இந்த துன்பம், இனிமேல் நம்மளால தாங்க முடியாது. என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? ஐயோ இவ்வளவு சந்தோஷமா, ஐயோ தாங்க முடியும், திருமண பக்கமெல்லாம் சாப்பிடும், போதும் போதும் இனிமேல் எனக்கு முடியாது என்னைக்கா சொல்லியிருக்கீங்க?
அவசர இந்நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு மக்கள் சடதியாக மரணிக்கின்றனர் என்பதை நீங்கள் காண முடியும். ஒரு புயலில் எத்தனையோ பேர் மரணிக்கின்றனர். ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லாத உங்களை என்ன பண்றாரு, ஒரு பவுண்டு பெருமதி உள்ளவர்களாக அவர் மாற்ற. இந்த பவுண்டுக்கு அவங்க வைரம் போன்ற பிறப்பு பெருமதி மிக்கது என நினைவு கூறப்படுகிறது. இந்நேரத்தில் மக்கள் சிற்பிகளை துரைத்து செல்கின்றனர். ஒருவேளை அவர்கள் மில்லியன்களை பல மில்லியன்களை உடையவர்களாக ஆகலாம். அவர்களுடைய புத்திகள் முழு நேரமும் என்ன இருக்கும், அதிலேயே மூழ்கி உள்ளது. இவை அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யும்படி அவர்களுக்கு கூறப்படுகின்றது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. உன்னைய கல்பத்தில் எவருடைய புத்திகளில் பதிந்துள்ளதோ அவர்களுடைய புத்தியிலேயே இதை பதியும். இல்லையே நீங்கள் எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவருடைய புத்திகளில் அது பதியாது. இவ்வுலகம் மாற்றம் அடைகிறது என்பதை நீங்கள் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் வெளியே ஒரு பெயர் பலகையில் என்ன எழுதலாம்? உலகம் மாற்றம் அடைகின்றது என்று எழுதினாலும் நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் வரை அவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார். எக்ஸிபிஷன்லாம் 7 நாள் பாடமுறை புத்தகம் வாங்கி பட விளக்கம் வாங்கிட்டு போறாங்க. யார் புரிஞ்சு இது இப்பேற்பட்ட ஞானம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதான் தேடிக்கிட்டு இருந்தா யாராவது வந்தாங்கன்னு பார்த்தா வந்த மாதிரி விளக்கம் வந்து நான் புக்கை வாங்கி கொடுக்குறோம் தானே. உங்களை அனுபவத்துல யாராவது அப்படி சொன்னாங்களா? சரி, ஒருவர் அதனை புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் பின்னர் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்க வந்து விளங்கப்படுத்தணும். என்ன விளங்கப்படுத்தணும்? தந்தை நினைவு செய்து சத்தோ பிரதான் ஆகுங்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. இது சூரிய வம்சம், இது சந்திர வம்சம் என்று இவ்வாறு தொடரும். இப்பொழுது இவ்வுலகம் மாற்றம் அடைகின்றது. ஒரே ஒரு தந்தை இதனை மாற்றுபவர். இதனை நீங்கள் துல்லியமாக அறிவீர்கள். அதுவும் எப்படி துல்லியமாக அறிவீங்க? உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உள்ளது. நீங்கள் முயற்சி செய்வதை மாயை அனுமதிப்பதில்லை. அதனால் நாடகத்திற்கேற்ப உங்களால் அதிக அளவு முயற்சி செய்ய முடியவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதனால என்ன, நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு, அப்போ நம்ம போனாலுமே இல்லையா, அந்த டிராமா அனுசார் மாயை நம்மள முன்னேறாம குடிச்சு திரும்பி அங்கே கொண்டு போயிடுது. சப்போஸ் விட்டுட்டா என்ன ஆகும்? எல்லா பாட்டுக்குள்ளேயும் மிக்ஸ் ஆகி நான் அதாகிறேன் இதாகிறேன்னு சொல்லி அங்க மேல லட்சுமி நாராயணனுக்கு பிரச்சனை, ராஜ்யம் எப்படி ஸ்தாபனம். அப்படின்னா சொன்ன மாதிரி முயற்சி பண்ணாம இருக்கிறது இல்லையா? ஒரு நிலை நம்ம நிறைய முயற்சி பண்ணி கூட ஒரு நிலை வராத பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு. நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாகுபோக்கு சொல்லி இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் அவ்வளவு முயற்சி பண்றாங்க இல்லையா, அவங்க மாற முடியாம இருக்காங்க, செய்ய முடியாம இருக்காங்க இல்லையா? அப்ப நமக்கு ஒரு வகையான நெகட்டிவான எண்ணம் வருது இல்லையா? அப்போ நமக்கு தோணணும் என்னது, அவங்க முயற்சி பண்றாங்க நல்லபடியா, ஆனா என்ன இருக்கு இப்ப இது அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது நமக்கும் அது வந்து அப்ளிகபிள், மற்றவங்களுக்கும் டிராமாவால இருக்கும்.
அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ற. அதனால் நாடகத்திற்கு உங்களால் அறிவு முயற்சி முடியவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதா நீங்கள் உங்களுக்காக, அது கூட எப்ப சொல்லணும்? எல்லாம் முயற்சி பண்ண பிறகு இல்லையா? அதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி முயற்சி பண்றதுக்கா? ஸ்ரீமத்தை பின்பற்றுவதா நீங்கள் உங்களுக்காக உலகை மாற்றி என்பதை குழந்தையாக நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஸ்ரீமத் என்பது ஒரே ஒரு சிவபாபாவிடமிருந்தே பெறப்படுகிறது. சிவபாபா சிவபாபா என்று கூறுவது மிக இலகுவாகும். வேறு எவரும் சிவபாபாவை அல்லதோ ஆஸ்தியையோ அறிய. பாபா என்பது என்ன? பாபா என்பது என்ன? ஆஸ்தியாகும். உண்மையான சிவபாபா இருக்க வேண்டும். இந்நாட்களில் ஒரு மேகரம் அவர்கள் என்ன சொல்றாங்க? தந்தை என அழைக்கின்றார்கள். அவர்கள் காந்தியையும் தந்தை என அழைக்கின்றார்கள். சிலர் முழு உலகினதும் குரு என அர்த்தப்படும் வகையில் என்ன பண்றாங்க? ஜகத்குரு என்று அழைக்கப்படுகிறது. ஜகம் என்னன்னா தூய்மையாக்க வரும், அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரும் அந்த ஒரே ஒரு தந்தை. ஆகையால் எந்த ஒரு மனிதனும் அவ்வாறு இருக்க முடியாது. தந்தை அசரீரியானவர். எனவே அவர் எவ்வாறு உங்களுக்கு விடுதலை அளிப்பார்? உலகம் மாறுவதால் அவர் நிச்சயமாக என்ன சொல்ல வர்றார்? அசரீரியா இருக்கிறதுனால செயல்படுவதற்கு இங்கு வருகின்றார். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பிரளயம் ஏற்பட்டு அதன் பின்னர் தந்தை புதிய உலகை உருவாக்குகின்றார் என்ன என்பதல்ல. சமய நூல்களில் வாரிய பிரளயம் ஏற்படுவதாகவும் பின்னர் என்ன நடக்குதுன்னு காட்டிருக்கிறாங்க. கிருஷ்ணரின் அரசியலில் மிதந்து வருவதாகவும் அவர்கள் காட்டி. எனினும் அது அவ்வாறில்லை. எனினும் அது அவ்வாறில்லை என தந்தை விளங்கப்படுத்துகிறார். உலகின் வரலாறு போயிலும் மீண்டும் மீண்டும் நடைபெறுமாயின் பிரளயம் ஏற்பட முடியாது. பழைய உலகம் இப்பொழுது மாறுகின்றது என்பது உங்கள் இதயங்களில் பதிந்துள்ளது. தந்தை மாத்திரம் வந்து விடைகள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். லட்சுமி நாராயணனும் புதிய உலகின் அதிபதிகள் ஆவார்கள். படங்களில் ராவணனை எப்படி காமிச்சிருக்கிறாங்க? பழைய உலகின் அதிபதியாக சித்தரித்துள்ளார்கள். ராமராஜ்யமும் ராவணராஜ்யம் இரண்டும் நினைவு கூறப்படுகிறது. பாபா பழைய அசுர உலகை முடித்துவிட்டு புதிய என்ன உலகம்? அது தெய்வீக உலகின் ஸ்தாபனையை தூண்டுகிறார் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? என்னை உள்ளவாறே நான் எத்தகையவர் என்பதையும் நான் எவ்வாறானவர் என்பதையும் அரிதாகவே எவரும் அறிந்து கொள்கின்றார்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப என்னை நீங்கள் வரிசை கிரமமாக அறிவீர்கள். மிக சிறந்த முயற்சி செய்பவர்களுக்கு நீ நல்ல முயற்சி செய்றீங்கன்னா அடையாளம் என்ன? பெரும் போதையும் உள்ளது. நினைவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுபவர்கள் உண்மையான போதையை கொண்டிருக்கின்றார்கள். நினைவு யாத்திரையில் உங்களுக்கு ஏற்படும் போதையை போன்று 84 பிரிவை சக்கரத்தின் ஞானத்தை விளங்கப்படுத்துவதில் அந்த அளவு போதையை நீங்கள் அனுபவம் செய்வதில்லை. அப்படின்னா 84 சக்கரம் விளங்கப்படுத்துன்றது என்ன? ஞானம். தூய்மையாகுவதே பிரதான விடயம். பந்தயங்களை தூய்மையாக்குங்கள் என மக்கள் கூறி அழைக்கின்றார்கள். வந்து எங்களுக்கு உலக ராஜ்யத்தை தாருங்கள் என்று என்ன அவர்கள் கூறுவதில்லை. கடவுள் என்ன வந்து கூப்பிடுறாங்க? தூய்மையாக தான் கூப்பிடுறாங்களா? ராஜ்யம் கொடுங்க கூப்பிடுறாங்க.
நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பல்வேறு கதைகளை செவிமடுக்கின்றீர்கள். இப்ப நீங்க செவிமடுக்கிறீங்களா? இந்த கதை என்ன கதை? அப்போ இது சத்யநாராயண் உண்மையான கதையாகும். அங்க சொல்றது உண்மையான கதையா? பிறவி பிரிவாக நீங்கள் கதையை கேட்டவாறு தொடர்ந்தும் கீழே இறங்கி வந்திருக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்துடைய கதை, சமய கதைகளை செவிமடுக்கும் வழக்கம் பாரதத்தில் மாத்திரமே உள்ளது. வேறு தேசங்கள் அத்தகைய சமய கதைகள் இல்லை. அவர்கள் பாரதத்தை சமயப்பட்டுள்ள நாடு என கருதுகின்றார்கள். மற்றபடி யூரோப்பு கிறிஸ்டியன் கண்ட்ரின்னா என்ன, மீறி போனா ஜீசஸை பத்தி ஒரு சின்ன ஒரு என்ன இருக்கு, ஒரு கதை இருக்கு. நம்மக்குள்ள நுழைஞ்சா பாரதத்தில் பல்வேறு ஆலயங்கள் உண்டு. ஒவ்வொரு ஆலயத்துக்கு போனா அதுக்கு ஒரு கதை இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரே கிறிஸ்தவ ஆலயம் மாத்திரம் உண்டு. அங்கு பல்வேறு வகையான ஆலயங்களை அவர்கள் கொண்டுள்ளார்கள். உண்மையில் சிவபாபாவிற்கு ஒரு ஆலயமே இருக்க வேண்டும். அவரது ஒரே ஒரு பெயரே இருக்க வேண்டும். ஆனால் இங்கோ பல பெயர்கள் உள்ளன. இங்குள்ள ஆலயங்களை பார்வையிட வெளிநாட்டுகளிலிருந்து மக்கள் வருகின்றனர். புராதன பாரதம் எவ்வாறு இருந்தது என அந்த அப்பாவி மக்களுக்கு தெரியாது. எந்த அப்பாவி மக்களுக்கு? வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு. 5000 வருடங்களை விட பழமையானது 100,000 வருடங்களுக்கு முற்பட்டவற்றை தாங்கள் கண்டுபிடித்து விட்டதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். இல்லையா? கார்பன் டேட்டா வச்சு என்ன பண்றாங்க, பல மில்லியன் வருடம்னு சொல்றாங்க. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆலயங்கள் காணப்படும் படங்கள் எத்தனை வருஷம் பழசு? 2500 வருடங்களாக மாத்திரமே உள்ளன. ஆரம்பத்தில் என்ன இருந்தது? சிவ வழிபாடு மாத்திரமே இருந்தது. அது என்ன வழிபாடு? கலப்படமற்ற வழிபாடா? அது போலவே கலப்படமற்ற என்ன இருக்கு? ஞானம் இருக்கிறது. முதலில் கலப்படமற்ற வழிபாடும் பின்னர் கலப்படமான வழிபாடும் ஏற்பட்டது. இப்பொழுது மண், நீர் ஆகியவற்றை அவர்கள் எவ்வாறு வழிபடுகிறார் என பாருங்கள். எல்லையற்ற தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? பக்தி மார்க்கத்தை நீங்கள் அதிக அளவு என்ன பண்ணீங்க? செல்வத்தை வீணாக்கினீர்கள். பல்வேறு சமய நூல்களையும் பல்வேறு படங்களும் உள்ள பல்வேறுபட்ட வேற என்ன இருக்கு? கீதைகளும் இருக்க வேண்டும். எத்தனை கீதை இருக்கு? கீதை இருக்கா இல்லையா? காந்தியே ஒரு கீதை விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நிறைய கீதைகள் இருக்கு. அவற்றுக்காக நீங்கள் அதிக அளவு செயலை செய்வதால் இப்பொழுது என்னவாக ஆகியுள்ளீர்கள் என்பதை பாருங்கள். கீதை இவ்வளவு பெருசுதான். ஆனா இப்ப புக் எவ்வளவு பெருசு, வால்யூம் வச்சிருக்க. நேற்று நான் உங்களை இரட்டை திருடுதாரிகள் ஆக்கினேன். இப்பொழுது நீங்கள் ஏழை ஆகிவிட்டீர்கள். இது நேற்றுக்குரிய விடயமாகும். அத்துடன் நீங்கள் உண்மையாகவே 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்துள்ளீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகின்றோம். நாங்கள் பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை கோருகின்றோம். உங்களை முயற்சி செய்யும்படி பாபா மீண்டும் மீண்டும் தூண்டுகின்றார். என்ன முயற்சி பண்ணணும்? மன்மனா பவ என்ற வாசகம் கீதையில் குறிப்பிடப்படும். அதில் இருக்கும் சில வார்த்தைகள் சரியானவை. நம்ம சொல்லலாம், அவ்வளவு பெரிய கீதையில சில விஷயங்கள் சரியான. இது முன்னர் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது தேவ தர்மம் இப்பொழுது இல்லை, ஆனால் அதன் உருவங்கள் உள்ளன. உங்கள் ஞான மார்க்கத்தை, உங்கள் ஞாபகத்தை அவர்கள் எவ்வளவு அழகாக செய்துள்ளார்கள் என பாருங்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபனையை மேற்கொள்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள்.
பின்னர் பக்தி மார்க்கத்தில் எங்களுடைய மிகச்சரியான ஞாபகார்த்தம் அமைக்கப்படும். ஒரு பூகம்பம் ஏற்படும் பொழுது யாவுமே அழிக்கப்பட்டு அனைத்தும் புதிதாக கட்டப்பட வேண்டும். அங்கு சகல திறன்களும் உள்ளன. வைரங்களை வெட்டுகின்ற திறன்களும் உள்ளன. இங்கு மக்கள் வைரங்களை வெட்டி பின்னர் அவற்றை பதிக்கின்றனர். வைரத்தை வெட்டுபவர்கள் மிகவும் திறமைசாலிகள். பின்னர் அவர்கள் அங்கு செல்வார்கள். அவர்களின் திறன்கள் அனைத்தும் அங்கு செல்லும். சயின்டிஸ்ட்ல இருந்து இங்கே என்னென்ன அங்க தேவையோ இங்கிருந்து போவோம். அங்க அதிக அளவு சந்தோஷமும் நிலவும் என உங்களுக்கு தெரியும். அது லட்சுமி நாடு ராஜ்யமாக இருந்தது. அதன் பெயரே சொர்க்கம் என்பதாகும். அது 100% வளமானதாக இருந்தது. அது இப்பொழுது வளமற்று உள்ளது. பாரதத்தில் நகைகள் அணியும் நாகரிகம் அதிக அளவு காணப்படுகிறது. அது தொன்று தொட்டு தொடர்கின்றது. ஆமா, பட்டுப்புடவை கட்டி அப்படின்னு போட்டு. எனவே குழந்தைகளாக உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இவ்வுலக மாற்றம் அடைகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். சொர்க்கம் படைக்கப்படுவதால் நாங்கள் நிச்சயமாக அதன் பொருட்டு இங்க போகணும்னா என்ன விட நமக்கு தூய்மையாகுவது அவசியமாகும். கூடவே என்ன வேணும்? நாங்கள் தெய்வ குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இதனாலே பாபா கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நேத்து சொன்னார், நிச்சயமாக உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். ஆத்மாவாகிய நான் அசோத்தரமான செயல்களை செய்தேனா? உங்களை ஆத்மாக்கள் என நீங்கள் உறுதியாக கருதுங்கள். நான் இச்சரீரத்தின் மூலம் பாவ செயல் ஏதும் செய்துள்ளேனா? அவ்வாறு நான் செய்திருந்தால் எனது பதிவேடு பாலாகிவிடும். இது 21 பிறவிகளுக்கான என்ன அதிர்ஷ்ட லாப சீட்டாகும். இது ஓர் வேற என்ன? இது ஒரு ஓட்ட பந்தயமாகும். குதிரை ஓட்ட பந்தயங்களும் உள்ளன. இது சுயராஜ்யத்தை பெறுவதற்கு குதிரை அர்ப்பணிக்கப்படும் யாகம் என அழைக்கப்படுகிறது. ஓட்ட பந்தயம்ங்கிறாரு, யாகம் என்று சொல்றாரு இல்லையா? அதாவது ஆத்மாக்களாய் நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடணும். எங்க ஓடணும்? ஓடுறீங்க சொல்லி இலக்கெல்லாம ஓடுவீங்க. இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். இது இனிய மௌன இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் இப்பொழுது செவிமடுக்கின்றீர்கள். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? குழந்தைகளே, இப்பொழுது பெருமளவு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு ராஜ்யத்தை பெறுவது சிறு விடயம் அல்ல. நான் ஒரு ஆத்மா, இத்தனை பிறவிகள் எடுத்துள்ளேன். தந்தை கூறுகிறார், உங்கள் 84 பிரிவுகள் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது. இப்பொழுது நீங்கள் முதலாம் இலக்கத்தில் இருந்து மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். நிச்சயமாக குழந்தையாக நீங்களே புதிய மாளிகையில் வசிப்பீர்கள். பழையவற்றில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் பழையவற்றில் இருந்து கொண்டு புதியவற்றை குடியிருப்பவர்களுக்காக வாடகைக்கு கொடுப்பீர்கள் என்றில்லை. எந்த அளவுக்கு அதிகமாக முயற்சி செய்கின்றீர்களோ அதற்கேற்பவே நீங்கள் புதிய உலகின் அதிபதிகளாக
சில நேரத்துல இங்க இருக்கு இல்லையா, நல்ல அருமையான வீடை கட்டிட்டு வாடகைக்கு விட்டுட்டு இவங்க ஓட்ட வீடுல கட்டிடும். அது சில சம்ஸ்காரம் இருக்கு. சொல்லுவாங்க தரிதிரம் என்று வேற, தரிதிர புத்தின்றது வேற. தரிதிரம் தரிதிரம்ன்றாங்களே தமிழ் ஒரு தரிதிரம் முடிச்சிருக்கு. தரிதிரம் ஓகேவா இல்லையா? நம்ம நீங்க தமிழ்நாட்டுல பார்த்திருக்கீங்களா? ஒரே வார்த்தை தான். நீங்க திருநெல்வேலி பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி தான் உச்சரிப்பாங்க. நீங்க கோவை மாவட்டம் வந்தா வேற மாதிரி சென்னையில பார்த்தா வேற மாதிரி உச்சரிப்பாங்க. நீங்க அதை வச்சு நீங்க சொல்ல முடியாது. அது வழக்குகளை வர, அதை நம்ம சின்னதுல இருந்து கேட்டது படிச்சது, அதை அந்த இதை வச்சு நீங்க என்ன முடிவு பண்ண முடியாது. சரியா? ஓ, உங்களுடைய இது பிரகாரம் தரிதிர புத்தின்றது வேற, தரிதிரம் பிடிச்சிருக்குதுன்றது வேற. இதுக்கு ரெண்டு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்ல முடியுமா? சரி, கடைசியில சொல்லு. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க? பழைய வீட்டுல இருந்து என்ன ஆக மாட்டீங்க, புதிய வீட்டுல இன்னொருத்தர் குடியிருத்திட்டு நீங்க பழசுல இருக்க மாட்டீங்க, அங்கதான் போவீங்க. சரியா? ஒரு புதிய வீடு கட்டப்படும் பொழுது பழைய வீட்டிலிருந்து நீங்க புதிய வீட்டில் இருக்க வேண்டும் என்ற இதயம் இருக்கும். முன்னர் அமைந்தவை பழையதாகும். பழையதாகும் பொழுது மாத்திரமே தந்தை குழந்தைகளுக்கு ஒரு புதிய வீட்டை அமைக்கிறார். அங்க அதை வாடகை கொடுப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை. வாங்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை. அம்மக்கள் சந்திரனில் ஒரு துண்ட நிலத்தை பெறுவதற்கு முயற்சிப்பது போல் நீங்களும் என்ன பண்ணணும்? சொர்க்கத்தில் உங்கள் துண்ட நிலத்தை கோரி. சின்ன நிலம் தான், அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு இந்த ஞானமும் யோகமும் உள்ளதோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலும் தூய்மையாகுவீர்கள். இது ராஜயோகம். நீங்கள் அத்தகைய ஒரு பெரிய ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். மக்கள் சந்திரனில் ஒரு துண்டு நிலத்தை தேடி செல்லும் பொழுது அவை அனைத்தும் வீணே ஆகும். தெரியுமா? இப்ப அதெல்லாம் நடக்குது. அது யாரும் அமெரிக்காவில் என்ன பண்ணிருக்கிறாங்க, அதை சேல் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து அதை வாங்குறதுக்கும் சில பேர் இருந்திருக்கிறாங்க. இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற விடயங்கள் அனைத்தும் பின்னர் என்ன பண்ணும்? விநாசத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுக்கின்ற விடயங்களாக. நீங்க பாருங்க, அறிவியல் முன்னேற்றம் எவ்வளவு இருக்குது. ஆனா அதெல்லாம் என்ன பண்ணுது? நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது குறைவான படையினரே இருப்பார்கள். குண்டுகள் மூலம் உடனே அனைத்தும் மிக விரைவாக. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. சரியான நேரத்தில் விநாசம் திடீரென நிகழும். அப்பொழுது படை வீரர்கள் போன்றோர் மரணிப்பார்கள். நீங்கள் இப்பொழுது தேவதைகள் ஆகுகின்றீர்கள். உங்களுக்காகவே விநாசம் நடைபெறுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். பழைய உலகம் அழிவதும் நாடகத்தில் ஒரு பாகமாகும். ஒருவர் எத்தகைய செயல்களை செய்கின்றாரோ அவர் எதற்கேற்ப துன்பப்பட வேண்டும். உதாரணமாக சன்னியாசிகள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் என்ன, அவர்கள் இல்லறத்தவர்கள் மூலமே என்ன பண்ணணும்? பிறவி எடுக்கின்றனர். புதிய உலகில் மாத்திரமே நீங்கள் மேன்மையான ஒரு பிறவியை பெறுவீர்கள். அதுவும் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு உங்கள் சமஸ்காரங்களுக்கு ஏற்பவே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்?
சம்ஸ்காரங்களுக்கு ஏற்பவே கிடைக்கணும் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும் என்ன? அதுல பர்சன்டேஜ் இருக்கும். நீங்கள் இப்பொழுது அந்த சம்ஸ்காரங்களை புதிய உலகிற்கு எடுத்து செல்லுங்கள். நீங்கள் நிச்சயமாக பாரதத்தில் பெறுவீர்கள். உங்கள் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்பவே நீங்கள் பிறவி எடுப்பீர்கள். நீங்கள் சென்று மிக உயர்ந்த குலம் ஒன்றில் பிறப்பீர்கள். உங்களைப் போல செயல்களை செய்பவர்கள் வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். உங்கள் கல்விக்கும் நீங்கள் செய்துள்ள சேவைக்கும் ஏற்கனவே உங்கள் பிறவியை பலர் மரணிக்க வேண்டும். உங்களை பெற உள்ளவர்கள் முன்கூட்டியே செல்வார்கள். அப்படின்னா யாரு? உங்களை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் இல்லையா? தந்தை விளங்கப்படுத்துகிறார். இவ்வுலகம் இப்பொழுது மாற்றம் அடைகிறது. தந்தை உங்களுக்கு காட்சிகளை கொடுத்துள்ளார். பாபா உங்களுக்கு தனது சொந்த உதாரணத்தை கூறுகிறார். நான் 21 பிரிவுகளுக்கு ஒரு ராஜ்யத்தை பெறப்போவதை அவர் கண்டதால் அதனோடு ஒப்பிடும் பொழுது இந்த 1 மில்லியன் அல்லது 2 மில்லியன்கள் மாற்றம் அவர் சிந்தித்தார். முதலாம் அவர் யாரு? அல்பா, ராஜ்யத்தை பெற்றார். இரண்டாம் அவர் பீட்டா, கழுதைத்தனத்தை பெற்றார். இவர் தனது பங்காளியிடம் அவர் விண்ணு மீது எடுத்து செல்லும்படி யாரு? பிரம்மா. ஏச்சனமும் இருக்கவில்லை. பாபாவிடம் நீங்கள் எதை பெற்றுக் கொள்கின்றீர்கள் உங்களுக்கு கூறப்பட்டது. நீங்கள் சொர்க்க ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். இயன்ற அளவுக்கு நிலையங்களை தொடர்ந்து திறவுங்கள். நீங்கள் பலருக்கும் நன்மை அளிக்க வேண்டும். நீங்கள் 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். இங்கு பல மில்லியன்களையும் பில்லியன்களையும் உடையவர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் யாரு? பிச்சைக்காரர்கள். பலரும் வருவார்கள். பல கண்காட்சிகளுக்கு வருகின்றனர். பிரஜைகள் உருவாக்கப்படவில்லை என்று நினைக்காது. பல பிரஜைகள் உருவாக்கப்படுகின்றன. இது மிகவும் நல்லது. ஆனால் தங்களுக்கு நேரம் என கூறி பலர் கூறுகின்றார்கள். சிறிதளவு செவிமடுப்பதனால் அவர்கள் பிரஜைகளில் ஒருவர் ஆகுகின்றனர். இந்த அழிவற்ற ஞானம் இப்பொழுது அளிக்கப்படுவதில்லை. பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது ஒரு சிறிய விடை. சிலருக்கு உடல் புல்லரிக்கும். எவராது உயர்ந்த அந்தஸ்தை கோர விரும்பினால் அவர் முயற்சி செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவார். பாபா இவரிடமிருந்தும் நேற்று கூட சொன்னார், பணத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார். குழந்தைகளில் ஒரே ஒரு துளி மூலமே பொது நிதியும் உருவாக்கப்படுகிறது. சிலர் 1 ரூபாயும் அனுப்புகின்றனர். பாபா என் பெயரில் ஒரு செங்கல்லை உபயோகிங்கள். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார் பாபா? குசேலரின் ஒரு கைப்பிடி அரிசியின் பெருமையும் உள்ளது. பாபா கூறுகின்றார், என்ன கூறுகிறார்? இவை உங்களுக்கு வைரங்களும் ரத்தினங்களும் போன்றவையாகும். அனைவரின் வாழ்க்கையும் வைரம் போலாகுகின்றது. எதிர்காலத்திற்காக நீங்கள் இதை உருவாக்குகின்றீர்கள். நீங்கள் பௌதிக கண்களினால் காண்பவை அனைத்தும் பழைய உலகில் ஒரு பகுதியே என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகம் இப்பொழுது மாறுகின்றது. நீங்கள் இப்பொழுது அமரத்துவ உலகின் அதிபதிகள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் நிச்சயமாக தலைப்பில் என்ன சொன்னாரு? பற்ற வென்றவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் பின்வருமாறு கூறி வருகிறீர்கள். என்ன சொல்றீங்க? பாபா, நீங்கள் வரும் பொழுது நாங்கள் எங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்போம். இது நல்லதொரு பேரம் அல்லவா? அவருக்கு என்ன பேரு? பேரம் பேசுறாருன்னா வியாபாரி, நகை வியாபாரி, மந்திரவாதி என்ற பெயர்கள் எதற்காக வழங்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தெரியும். அவரே யாரு? நகை வியாபாரி ஆவார். ஒவ்வொரு அழிவற்ற ஞான ரத்தினமும் விலை மதிப்பற்ற ஒரு
வாசகமாகும். ரூப பசந்த் என்னும் கதை இதன் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. நீங்களே ரூபம் பசந்தும் ஆவீர்கள். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்கள். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். मीठे मीठे चिकिले बच्चों की माँ बाप दादा याद याद और वाणी बच्चों को नमस्ते। उन्होंने बच्चों की वाणी बाप दादा को नमस्ते नमस्ते இப்பொழுது உங்கள் சரீரத்தினுடனாக எந்த பாவச் செயல்களையும் செய்யாதீர்கள். உங்கள் பதிவேட்டை பாழாக்கும் வகையில் எந்த அசுரத்தனமான செயல்களையும் செய்யாதீர்கள். இரண்டாவது, ஒரே ஒரு தந்தை நினைவில் போதையை பேணுங்கள். தூய்மையாகின்ற பிரதான முயற்சி நிச்சயமாக செய்யுங்கள். சிப்பிகளை துரைத்து செல்வதில் மதிப்பிட முடியாத உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆனால் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் வாழ்வை மேன்மையான ஆசீர்வாதம். உங்களை உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்வதன் மூலம் இலகுவாக முழுமையடைந்து மாயை உங்கள் பணியாளன் ஆக்குவீர்களாக. உங்களை உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்வதன் மூலம் இலகுவாக முழுமையடைந்து மாயை உங்கள் பணியாளன் ஆக்குவீர்களாக. இப்பொழுது உங்கள் நேரம், பேறுகள், ஞானம், தெய்வீக குணங்கள், சக்திகள் அனைத்தையும் உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்யும். நீங்கள் கொண்டிருக்கின்ற எண்ணம் எதுவாயினும் அது உலக சேவைக்கானதா என சொல்லி அனைத்தையும் சேவைக்காக அர்ப்பணம் செய்யும் பொழுது நீங்கள் இலகுவாக முழுமை அடைவீர்கள். சேவை நீங்கள் கொண்டிருக்கும் அன்பினால் சிறிய தாள்கள், டெஸ்ட் பேப்பர் அல்லது வருகின்ற பரீட்சைகள் இயல்பாகவே அவை உங்களிடம் தம்மை அர்ப்பணம் செய்கின்றன. அதன் பின்னர் நீங்கள் மாயை கண்டு பயப்பட மாட்டீர்கள். ஆனால் சதா வெற்றியாளராகி சந்தோஷத்தில் நடனம் ஆடுவீர்கள். மாயை உங்கள் அடிமையாக அனுபவம் செய்வீர்கள். சேவைக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது மாயை இயல்பாகவே தன்னை உங்களிடம் அர்ப்பணிக்கின்றார். சுய ஆய்வினால் உங்கள் மனதை மூடிக்கொள்ளும் பொழுது கோபம் முடிவடையும். சுய ஆய்வினால் உங்கள் மனதை மூடிக்கொள்ளும் பொழுது கோபம் முடிவடையும். சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீரி மற்றும் விதை. ஒரு ஆளியை ஒரு வினாடில் போடவோ நிற்பாட்டவோ முடிவதை போன்று ஒரு வினாடில் உங்கள் சரீரத்தின் ஆதாரத்தை பெறுங்கள். ஒரு வினாடியில் சரீரமற்ற ஸ்திதியில் ஸ்திரமாகுங்கள். ஒரு கணம் உங்கள் சரீரத்திற்குள் வாருங்கள். ஒரு கணம் சரீரமற்றவர்கள் ஆகுங்கள். தேவை ஏற்படும் பொழுது உங்கள் சரீரம் என்ற ஆடையில் போட்டுக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் தேவையில்லாத பொழுது உங்கள் சரீரத்திலிருந்து விடுபட்டிருங்கள். இதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இதுவே என்ன நிலை? இது கர்மா ஸ்திதி எனப்படும். என்ன நிலை? இது இங்க உண்படா வரணும். தேவையில்லைன்னா ஆடையை போடணும். தேவையில்லைன்னா என்ன சொல்றார் பாபா இன்னைக்கு நமக்கு? இந்த உலக மாறுகிறது
நேரத்தை வீணாக்காதீர்கள். 21 ரூபாய்க்கு அதிர்ஷ்ட லாபம் தீர்க்கப்படுவோம்னா பற்றுதான் கடைசியா நஷ்ட மோகம். வீணான சிந்தனைகள் அப்படி வர்றது தானே நமக்கு. பாபா சொல்ல, ஆமா மிருகங்கள் ஆத்மா இருக்கு, ஆனா நீங்க அதுல இதற்கா இது கேள்வி கேட்கிறாங்க பொது எக்ஸிபிஷன் சில பேர். இது உண்மையான சத்தியனாரா ஆரம்பத்தில் சிவபடி வாழ்க்கையோடு கலப்படம் புதிய உலகத்துல கூட இங்க நம்மளுடைய சம்ஸ்காரங்களுக்கு ஆதாரம் கூடவே கணக்கும் இருக்கு. பல வகையில சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால ஒண்ணே கணக்கு இருக்குது, இன்னொன்னு சமஸ்காரம். நீங்க என்ன சொல்லுங்க. ஞானமும் யோகமும் தூய்மை இருக்க முடியும். அதுதான் ராஜயோகம். நினைவில் தான் போதையும் இருக்குது. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்களை நோய்தான் நீங்க தான் ஏழைகள். பாபா சொல்றாரு, நீங்க நேத்து கூட சொன்னாங்க யாருக்கிட்டையும் கையில், ஆனால் இல்லையா அவங்களுடைய பாக்கியத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களாகவே அதை போன கல்பத்துல செய்தவர்கள் அதே மாதிரி செய்வாங்க. பாபா கிட்ட சொல்றாங்க, கொடுத்து ஒரு செங்கல்ல வாங்கி வைங்க, சத்தியுகத்துல ஒரு துண்டு நிலம் கிடைக்கும். அத சொல்லிட்டு என்ன சொன்னாரு, நிலாவில இல்லையா வாங்குறாங்க, அது வீணானது எல்லாம் அழியும். விஷயங்கள்ல நேரத்தை உண்டாக்காம தூய்மையாக்கி உண்மையா ஆத்மா அசரீரியானது இல்லையா. பாபா அசரீரியானவர், ஆனா இந்த உலகத்துக்கு அவர் வரணும். அசரீரியா எதுவும் செய்ய முடியாது. அப்ப இந்த உடலை எடுக்கணும். நீங்க உடலோட இருக்கிறீங்க. அப்ப நான் விளங்கப்படுத்துறது அசரீரியான ஆத்மாக்களுக்கு தான் இல்லையா. ஆனா நீங்க சரீரத்தோட இருக்கிறீங்க. தூய பக்தி இருந்தது, சிவ வழிபாடு கலப்படம். நீங்க சொல்லுங்க. பார்க்க போனா பக்தியில நிறைய கதைகள் இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு கதைகள் இருக்கு. கிறிஸ்டியானிட்டில எடுத்துட்டா கூட அது ஒரு சின்ன கதை தான். அவங்க ஒரு இயேசு ஒரு இருக்கு, அவ்வளவுதான். பட் நம்மளதுல எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய நீரம், சக்திகள், தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் இந்த உலக சேவைக்காக அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, அகநோக்கு உள்ளவர்களாகிறீங்க. அங்க வெளியில வரக்கூடியதனால நீங்க பாதிக்கப்படாத ஒரு நிலைக்கு போறீங்க. அகநோக்கு போகும் பொழுது உங்க மனசு என்ன ஆகுது, பரச்சிந்தனை சொல்றோம், சுய சிந்தனைக்கு பரதர்ஷனம் சொல்றோம். அது சுய தர்சனமா மாத்திடுறீங்க.
அப்ப வந்து பரோபகாரியாக மாறுறீங்க இல்லையா? அப்போ சுய தரிசனம், சுய சிந்தன் இல்லையா? அப்ப பரதர்சனம் எதுவுமே இல்லை. பாபா சொல்ல நீங்க சேவையில ரொம்ப மும்முரமா ஈடுபட்டீங்கன்னா மாயைனால நீங்க பாதிக்கப்படும். பிரளயம் என்ன நினைக்கிறாங்க? புதிதாக ஒன்று தோன்றணும். சிலர் அப்படி இல்லை. இந்த சரீரத்தை விடுறாங்கன்னா உங்களுக்கு பிறப்பு கொடுக்குறவங்க உங்களுக்கு முன்னாடியே போயிடும். பாபா சொல்றாரு அதை பத்தி நீங்க வெற்றி அடைய வேண்டும். நல்லா முயற்சி செய்யுங்க. அதனால மாயை வந்து டிராமால அவங்களுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டு பிரகாரம் தான் அவங்க பிளே பண்ணணும் இல்லையா? காரணம் என்னன்னா டிராமா நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. எதுக்கு அதை சொல்ல வந்தாரு? எதுக்கு சொல்ல வந்தாருன்னா பாபா சொல்றாரு இங்க வந்து பிறப்பெடுக்கிறாங்க சன்னியாசின்னா குடும்பத்துலதான் போய் பிறப்பு. பட் அங்க அப்படி எது என்ன புத்தி? அது தரித்திர புத்தி. கரெக்டா புரிஞ்சுருங்க. இல்ல புத்தி நான் உச்சரிக்கிறது முதல்ல சரியா உங்களோட பிரகாரம் என்னன்னா தரித்திர புத்தி என்பது தரித்திரம் ஒரு மனுஷனுக்கு வர்றதுன்ற தரித்திர புத்தின்றது என்னன்னா நம்ம ஊர்ல தஞ்சாவூர் பக்கம் பார்த்தா வெத்தலை பாக்கு பொட்டி வச்சுட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் வெத்தலை போட்டுட்டே இருப்போம். பார்த்தேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு படிச்சாரு. நான் படிக்கும் போது இன்ஜினியர். உங்க அப்பா வந்திருந்தாரு ஒரு அப்பா கூட ஒரு வெத்தலை பாட்டு இருக்கும். அந்த நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அது சில்வர்ல இருக்கும். நல்லது. அவங்க எப்போதுமே அந்த சீவல் வெத்தலை. அப்ப வந்து ஒரு நல்ல பணக்காரர், அவர் நல்ல வசதியானவர். எப்போதும் போடும்போது அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி போடும்போது பொதுவா நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? பழுத்த இலை இது ஒன்று இருக்கும், பச்சையா இருக்கும். போடுறது என்ன பண்ணுவாருன்னா அந்த பழுத்த இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த எல்லாம் எங்கெங்க இருக்கிறத எடுத்து போட்டுட்டு தடவி போடுவார். சரியா? இப்ப இப்படியே நடந்தது. கொஞ்சம் அழுகிற நிலையில் இருக்கிறத போடுவார். பார்க்க போனா அந்த இலையை தூக்கி போட்டுட்டா அடுத்ததுல இருந்து என்ன பண்ணலாம்? அவருக்கு தரித்திரமெல்லாம் இல்லை, ரொம்ப ஏழையெல்லாம் கிடையாது. ஆனா அவருடைய புத்தி என்ன? இப்ப தரித்திரம்னா வழியே இல்லப்பா, அதெல்லாம் சாப்பிட்டாகணுன்றது ஒண்ணு. தரித்திர புத்தின்றது இதுதான். அப்ப அவர் இறந்துட்டாராமா. இறந்த பிறகு நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? வாயில வெத்தலை வைப்பாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, நல்ல வெத்தலை வச்சுட்டாரு. அங்கிருந்து ஒரு பையன் ஓடி வந்தாரு, எங்க அப்பா இதெல்லாம் வைக்க கூடாது, அவருக்கு அழுகுன வெத்தலை வைக்கிறோம். அப்படிதான் சாப்பிட்டு அழுகி போன வெத்தலைய என்ன பண்றாரு, வாயில வச்சாரு. அப்ப தரித்திர புத்தி என்பது என்ன இருக்குது? இப்ப தரித்திரம் உண்மையான என்னன்னு அர்த்தம்? கஷ்டம் வரும்போது ரெட்டுப்பா அப்படி. ஆனா புத்தி எப்படி இருந்தாலும் எதுக்கு சொல்ல வந்தேன் இது? நம்ம சொன்னார்ல, பழைய வீடுலயே இருப்பாங்க, நல்ல வசதி கட்டு தான் வாழணும், நல்லா வாழலாம் வசதியா இல்லையா அப்படின்னு இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீட்டை இன்னொருத்தனுக்கு வாடகை கொடுத்துட்டு இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சரியா? அதுதான் சொல்ல வந்தாங்க. அப்ப நமக்கு ஒரு வாய் அம்மா வந்து சொல்லுங்க. அம்மா வாக்ஸ்பர்ட் பத்தி ஒண்ணு சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கட்டும். இது
அந்த விருது இருக்குதுன்னு என்னதான் மக்கள் வந்து என்ன வாய்ப்பு அவர் அமைச்சிருக்க மாட்டார். கடைசியில கூட அவருக்கு என்ன கிடைச்சது? நல்ல வெத்தலை வைக்கல. மக்கள் என்ன அப்படிதான் ஓம் சாந்தி. நான் வந்து எப்போவுமே ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போவேன். அங்கே ஒரு சிஸ்டர் வந்து பேர் ஜாஸ்மின்னு. அவங்க வந்து மதுபனுக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பிடிச்சுதான். அதாவது நிறைய எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஜூடியும் ஒரு பிரதரும் கனடாவிலேருந்து வந்து இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்களாம். நம்மளும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் தான் செய்யணும். கண்ணை மூடணுமா, எல்லாரும் கண்ணை மூடிட்டு அப்புறமா வந்து கண்ணை மூடிட்டு கையை தூக்கணும். கையை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும். எல்லாரும் அப்படி பண்ணுவோம். வலது கை, அந்த கை வந்து நம்ம தலையில வைக்கிறாப்புல. அந்த தலையில வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கிறாப்புல. அதாவது இந்த கை வந்து பாபாவோட கை நம்ம தலை மேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லா சக்திகளும் நம்ம உடல் முழுதும் பரவுது. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும் அப்படி சொல்லி. உங்களுக்கு கூட தெரியும் அந்த சக்தி வர்றது. அதுக்கப்புறம் அந்த கையை எடுத்துடலாம். எடுத்துட்டு பாபா வந்து நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஃபீலிங் வந்து நமக்கு வரும். அப்புறம் கண்ணை திறந்துடலாம். இது வந்து நீங்க வீட்டுல வச்சு நல்லா செய்யலாம். இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால நான் சொல்றேன். அப்புறம் அவங்க வந்து இன்னொரு இது சொன்னாங்க. ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட யுக்ரைன்ல இருந்து டிராவல் பண்றாங்க அகமதாபாத்துக்கு போறதுக்கு. மதுபன்ல இருந்து அகமதாபாத்துக்கு. அவங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷ்லாம் தெரியாது. ஆனாலும் அந்த கன்வெர்ட்டரை வச்சுட்டு அவங்களோட பேசுறாங்க. அப்போ அவங்க வந்து 4 மணி நேரம் தானா அகமதாபாத்ல இருந்து மதுபன்ல இருந்து அகமதாபாத்துக்கு போறதுக்கு. ஆனா இப்போ வந்து மழையா இருக்கிறதுனால 6 மணி நேரம் ஆச்சுதான் போறதுக்கு. போயிட்டு அப்புறம் அங்க இருந்து காலையில அது வந்து ஃப்ளைட் எடுத்து இஸ்தான்புல் போகணுமா. அப்புறம் இஸ்தான்புல்ல இருந்து 2 நாளைக்கு பஸ்ஸில், கோச் கிடையாது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அவங்க ஊருக்கு போகுது. கீவ்னு ஒரு இடம் இருக்கு. ஆனா அது இருந்த இடம்லாம் அழிஞ்சிட்டுதான் அவங்க இந்த பாம்பு போட்டதுனால. இப்போ ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அவங்க 2 பசங்களோ 3 பசங்களும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்களாம். அப்போ நம்ம அதை நினைச்சானா நமக்கு பாபா எவ்வளோ நம்மள வந்து சந்தோஷமாவும் குஷியாவும் வச்சிருக்காரு. நம்ம அதை வந்து அவருக்கு நம்ம வந்து நன்றி தான் சொல்லணும். ஆனா நன்றி நேதிக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவரை நினைக்கணும். என்னமா முடிவு சொல்றதானம்மா, நீங்கள் கிடைக்கிற பாக்கியத்துக்கு நீங்க நம்பியா. அதனால நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். நம்ம உங்களுக்கு வந்து பாரு எவ்வளவு சுகமான வாழ்க்கை நம்மளுக்கு பாபா கொடுத்திருக்கிறாரு. அதனால அவரை நம்ம நினைக்கணும். அதுதான் அந்த சிஸ்டர் வந்து சொல்லிச்சு. சரி.